பாருங்க மூணு மணினா 3 மணி ரைட்டா 3 மணி ஏஎம் ஏதாச்சும் 3 மணி AM 3 மணி இப்ப எனக்கு சொல்லணும் 3 மணி முட்களுக்கு இடையிலான கோணம் ரெண்டு பக்கமும் சொல்லணும் ரெண்டு பக்கமும் கோணம் இருக்கு ரைட் என்னென்ன கோணம் இருக்கு எத்தனை எத்தனை பாகு செங்கோணமும் பின்வளை கோணமும் சார் எனக்கு இப்ப சொன்ன செங்கோணமும் பின்வளை கோணமும் இருக்கு என்னென்ன கோணம் இருக்கு செங்கோணம் இருக்கு ரைட் பின்வளை கோணம்னு இருக்கு பின்வளை கோணம் இருக்கு ரைட்டா செங்கோணம் இருக்கு பின்வளை கோணம் ரைட்டா என்ன சொல்லணும் எத்தனை எத்தனை பாகைன்னு சொல்லணும் செங்கோணம் எத்தனை பாகை பின்வளை கோணம் எத்தனை பாகை இங்கே உள்ளது ஒண்ணு ரைட் சொல்லுங்க செங்கோணம் 90 ஓகே ரைட் இங்க உள்ள செங்கோணம் 90 பாகை ரைட் இந்த குறியீடு போடுவாங்க ரைட் ரைட் இன்னைக்கு உள்ள பின்வளை கோணம் எத்தனை பாகை இங்க உள்ள பின்வளை 270 பாகை வெரி குட் 270 பாகை எப்படின்னா இது ஒரு மையம் இந்த மையத்தை சுற்றி உள்ள கோணத்தின் அளவு வந்து 360 சரியா எவ்வளவு 360 உள்ள ஒரு ரவுண்ட் அப்படியே வந்து 360 பாகை அதுல இந்த கோணம் செங்கோணம் 3 மணி நேரத்துல கோணம் செங்கோணம் 90 கழிச்சீங்கன்னா 270 பாகை ரைட் ரைட் அப்போ உங்களுக்கு கடிகாரத்துல எந்த டைம் கொடுத்தாலும் நீ என்ன செய்யணும் எத்தனை பாகை இருக்கு அப்படிங்கறத காண்கிறது தெரியும் ஓகே தானே ரைட் அப்ப இனி உள்ளதுக்கெல்லாம் தகவல் கொப்பில வரைஞ்சி எனக்கு எத்தனை எத்தனை கோணம் என்னென்ன அளவுன்னு எனக்கு சொன்னீங்கன்னா சரி ரைட் ரெண்டு கோணத்தை சொல்லணும் பின்வளை கோணம் சொல்லணும் அதுல உள்ள கூர்கோணமா இருந்தா கூர்கோணம் செங்கோணமா இருந்தா செங்கோணம் தெரியும் தானே உங்களுக்கு அதெல்லாம் தெரியும் தானே ஒரு கோணத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா நல்லா பாத்துருங்க ரைட் இது செங்கோணம்னு சொல்றீங்க ரைட் இவர்தான் செங்கோணம் செங்கோணத்தோட சிறிய கோணம் இப்படி இருக்குது செங்கோணத்தோட சின்னதா இருந்தா அதாவது 90 பாகையை விட சின்னதா இருந்துச்சுன்னா அதான் கூர்கோணம் அதான் என்னது கூர்கோணம் ரைட் செங்கோணத்தை விட சின்னதா இருந்தா கூர்கோணம் அதே மாதிரி செங்கோணத்தை விட 150 விட சின்னதா இருந்துச்சு 150 இது கீழே போக கூடாது நூத்தி 180 விட தாண்டவும் கூடாது இது உள்ளுக்கு உள்ள கோணம் விரிகோணம் 180 விட தாண்டிடுச்சுன்னா இந்த கோணம் ரைட் இதுதான் பின்வளை கோணம் வெரி குட் ரைட்டா ரைட் பாருங்க நேரா இது நேர்கோணம் நேரா இருந்துச்சுன்னா ஒரு நேர்கோடுன்னு சொல்றது வந்து நேர்கோணம் நேரா இருந்துச்சு அதே அழகா வந்து அழகா செங்கோணத்துல இருந்துச்சுன்னா 90 பாகை இருந்தா செங்கோணம் 90 பாகை இது 180 பாகை 180 விட பெருசா இருந்தா பின்வளை கோணம் 180க்கும் 90க்கும் நடுவில் இருந்துச்சுன்னா விரிகோணம் 90 விட சின்னதா இருந்தா கோணம் இப்படித்தான் கோணங்கள் இருக்கு நம்ம கடிகாரத்துல ஒவ்வொரு டைமும் என்னென்ன கோணம்னு கட்டாயம் தெரியணும் ரைட் ஒரு லேசா அதாவது 3 மணி அப்படின்னு நான் வந்து லேசா சொல்லிட்டேன் ரைட் எனக்கு சொல்லுங்க 12 மணி 12 மணி ரைட்டா நண்பகலோ நள்ளிரவோ 12 மணி ரைட் 12 மணி சொல்லுங்க பாப்போம் எனக்கு என்ன கோணம் எத்தனை எத்தனை பாகை 12 மணி சொல்லுங்க எனக்கு எத்தனை எத்தனை பாகை 360 பாகை சார் 360 பாகை சார் ரெண்டு கோணம் இருக்குமே
இரண்டு முட்களுக்கு இடையிலான கோணம். இரண்டு முட்களுக்கு இடையிலான கோணம் 12 மணி. பாருங்க, இதுல உண்மைக்குமே ரெண்டும் ஒரே கோட்ல இருக்கு. ரெண்டும் ஒரே கோட்ல தான் இருக்கு. ரெண்டும் ஒரே கோட்ல இருக்கு. ரைட்டா? அப்ப ரெண்டுக்கும் இடைவெளி வந்து சதவீத சமனா தானே இருக்கு. ரைட். அதனால உள்ளுக்குள்ள கோணத்தை பார்த்தோம்னா 0. ரைட். இதே பின்னுக்கு அடுத்த பக்கம் பார்த்தோம்னா ரைட்டா 360. ரெண்டுமே சொல்லலாம். ஆனா மிகவும் சரியான விட வந்து இரண்டு கோணத்துக்கு இடையிலான கோணம் அப்படின்னு கேட்டா 0 தான் இருக்கணும். ரைட். ஆனா பொதுவா பின்வலை கோணத்தை கேட்கறது இல்லை. நான் உங்களுக்கு இந்த கழித்தல் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்றேன். நான் பின்வலை கோணத்தை. ஆனா உண்மைக்கு இரண்டு கோணங்களுக்கு இடையிலான கோணம்னா நம்ம கோணம் யாது அப்படின்னாவே நம்ம என்ன செய்யணும்? ஊர்வனத்தை தான் போகணும். ரைட். ஆனா அங்க படமெல்லாம் கொடுத்து கேட்பாங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனையே இல்லை. ரைட்டா? சரி, எனக்கு அடுத்து சொல்லுங்க. 12 மணி இருக்கட்டும். இப்ப எல்லாம் சொல்லுங்க. 1 மணி. 1 மணி. 1 மணி. கூர்கோணம் சார். கூறுகோணம் சார். இப்ப எனக்கு சொல்லுங்க, எத்தனை பாகை? இப்ப கூர்மானமா வெளிக்கோணமானு கேட்கறது நான். இப்ப அது எத்தனை பாகைன்னு கேட்கறேன். கொஞ்சம் செக் பண்ணுங்க. கடிகாரத்தை வரையணும். கடிகாரத்தை வரைஞ்சீங்கன்னா ரைட் விஷயம் வந்து. நாற்பத்தைந்து பாகை சார். 45 பாகை. அப்போ 2 பேரும் 45 சொல்லியிருக்கீங்க. தேவைப்படி இது ஒலிம்பியாட். இது வந்து சும்மா சாதாரண மெட்ஸ் இல்ல. நிறைய விஷயங்கள் ட்ரிக்ஸா படிக்கிறது. இந்த நீங்க உங்களுக்கு ஒரு போட்டி இருக்கலாம் தேவையானது. வரைஞ்சீங்களா? கடிகாரத்தை வரைங்க. 1 மணி அளவா வரைங்க. அவசரம் இல்ல, நம்ம படிக்கிறது தானே. போக போக நம்ம ஸ்பீடா டக்குன்னு விட போறதெல்லாம் பார்ப்போம் எப்படின்னு. முதல் விஷயத்த விளைங்கிறதுக்காக உங்களுக்கு சின்ன சின்ன விஷயத்துல இருந்தா போறோம். இப்பயே நல்லா பாத்துக்கோங்க சார். 30 பாகை. 30. வெரி குட். ரைட். ஒருத்தர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ரைட், ஓகே. பாருங்க, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க எப்படி இருக்கு. ரைட். பாருங்க, கடிகாரத்தை வரையும். ரைட். கடிகாரத்தை நீங்க எப்படி வரையலாம்? பொக்ஸா வரையலாம். ஆனா முழு சுத்துறது ஃபுல்லா எப்படி இருக்க போகுது? ரைட், வட்டமா தான் இருக்க போகுது. சரி, அப்ப இன்னைக்கு 1 மணி அப்படின்னா இங்க 12. ரைட். இங்க உங்களுக்கு 12 கிட்ட இருக்கும். இங்க 3னா 1 2 இவ்வளோத்தான் வரையிறேன் நான். ரைட், வரையிறேன். இங்க இருக்க போகுது 30 சார். மணிக்காலமும் இங்க இருக்க போகுது. ரைட், நல்லா கவனிச்சிருங்க. 30 சார். தெரியணும் விடாங்க, நல்லா கவனிச்சிருங்க. ரைட். ரைட். இப்ப நமக்கு இதெல்லாம் தேவையில்லை. இது வந்து தேவையில்லை. ரைட், ஓகே. ரைட். பாருங்க, இப்ப ஃபுல்லா 360. அதை பாருங்க எத்தனை வருது மொத்தம். இல்லாட்டி ஃபுல்லாவும் போக தேவையில்ல. இன்னைக்கு 90 சொல்லிட்டீங்க தானே. இப்படி இருந்தா 90 அளவுதான் சொல்லிட்டீங்க நீங்க. ரைட். இந்த பாருங்க, இது ஃபுல்லா 90 சொல்லிட்டீங்க. ஆனா இதெல்லாம் பிரிவுகள் சமனா தானே இருக்கு. இதுல 12ல இருந்து 1 வரைக்கும் இந்த ஏங்கிள், இந்த ஏங்கிள், இந்த ஏங்கிள், எல்லா ஏங்கிளும் சமனா இருக்கு பாருங்க. ரைட். அதனால 90 பிரிச்சா உங்களுக்கு தெரியும். ஒரு கணக்குல உங்களுக்கு அந்த வீடியோவா அனுப்பியிருந்தேன். ரைட். இப்படி எல்லாம் பிரிச்சு ரீசெண்டா வீடியோலாம் அனுப்பியிருக்கேன். எல்லா வீடியோ மிஸ் பண்ணாம பாருங்க. ரைட். இப்ப
இது 3 பிரியுது. சமண பிரிவு தானே 12 1 2 3 சமண பிரிவுனால 90 பிரிக்கிறோம் 3ஆல 3 தானே இருக்கு. ரைட். அதாவது 30 30 30 இப்படிதான் பிரியுது. நல்லா பாருங்க. ரைட். இப்ப உங்களுக்கு தெரியும் இது 30 பாகை, இந்த பக்கம் 30. ரைட். இந்த பக்கம் உள்ள கோணம் நல்லா பாக்குறாங்க. இங்கிட்டு உள்ள கோணம், இதுல உள்ள பின்வலை கோணம் என்னன்னு கேட்டா மொத்தம் 360. மொத்தம் 360. அதுல 30 கழிச்சீங்கன்னா எத்தனை வரப்போகுது? 330 பாகை. ரைட். ஓகேன்னு பாருங்க. இந்த படம் எல்லாம் வரைஞ்சி நிதானமா அழகா செய்யணும். ரைட். ஈஸியானது பாருங்க. இதை படிக்கக்குள்ள உங்களுக்கு கடிகாரத்தை கொடுத்து ஸ்கூல்ல என்ன செய்ய மாட்டீங்க, படிக்க மாட்டீங்க. ஸ்கூல்ல இப்படி எல்லாம் கொடுத்து கடிகாரத்தை கொடுத்து லேசானா அதுல இருந்து உங்களுக்கு கோணத்தை படிப்பிச்சது இன்னும் லேசு. ஸ்கூல்ல அந்த மாதிரியே பார்க்க மாட்டீங்க. அது வேற மாதிரி கோணம் எல்லாம் செஞ்சு பார்ப்பீங்க. நம்ம ஒரு நுண்ணறிவுக்காக வேண்டி இங்க இருந்தே பார்க்கணும் நம்ம டேரக்டா. ரைட். அடுத்து என்ன சொல்லுங்க? இது என்ன டக்குன்னு சொல்லுவீங்க? 2 o'clock 2 மணி. சார் 60 பாகை. ரைட். ஓகே. 60 பின்வலை கோணம், சார். பின்வலை கோணம் என்ன? பின்வலை கோணம் 300 பாகை சார். 300 பாகை சார். 300 பாகை. எது வேணாலும் கேட்கலாம். முன்னுக்குள்ள கோணத்தை கேட்கலாம், முன்னுக்குள்ள. அதனால தான் ரெண்டையும் நான் கேட்கிறேன். ரைட். அப்ப இதுல உள்ள பூர்வம் 60 பாகை, அதுல பின்வலை கோணம் வந்து 60. சொன்ன 6:30 கிடையாது திருச்சி கிளாஸ். ரைட். ஓகே பிளேஸ். ரைட். ஓகே. அது வெரி குட். ரைட். அப்ப 1 மணி பார்த்துட்டோம், 2 மணி பார்த்துட்டோம், 3 மணி பார்த்துட்டோம். ரைட். இனி நீங்க பாப்பீங்க. இனி உங்களால ரைட் எத்தனை மணி கொடுத்தாலும் பட்டன் சரிங்க. ரைட். பார்ப்போம். குயிக்கா சரிங்க. நான் 4 மணி 4 o'clock. ரைட். சொல்லுங்க பாபு. சொல்லுங்க 4 மணி என்ன சொல்லியிருக்கேன்? 120 பாகை சார். 120 பாகை சார். 120. அடுத்து பின்வலை கோணம் 210 சார். 210 சார். எத்தனை? 240. ரைட். 360 இருந்து கழிங்க 120 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வரப்போகுது. ரைட். ரைட். ஓகே. அப்ப இந்த விஷயம் ஓகேனா? ரைட். எனக்கு சொல்லுங்க பிளேஸ். கேள்வி ஒண்ணு எழுதிக்கிட்டாலும் சத்தா. ரைட். எழுதிக்க. நிமிட முள் நிமிட முள் 360 பாகை சுழலும் போது, நிமிட முள் 360 பாகை சுழலும் போது மனுஷியால முள் எத்தனை பாகை சுழலும்? என்ன பாகம்? என்ன பார்த்தோம்? நிமிட முள் 360 பாகை சுழலும் போது மனுஷியால முள் எத்தனை பாகை சுழலும்? முப்பது பாகை சார். 30 பாகை சார். பாப்போம். 2 பேர் ஆன்சர் சொல்லிருக்கு 30 பாகை. 2 பேரு. ரைட். எனி ஆன்சர்? மத்தவங்க எல்லாமே இங்க கவனத்தை இங்க செலுத்தணும். ரைட். சும்மா பாக்குறது இல்ல.
ஏன்னா இங்க நம்ம பாடத்தை படிக்கிறது இல்ல, நம்மகிட்ட அறிவை கொஞ்சம் டெவலப் பண்ணி யோசிச்சு நம்ம யோசிக்க போறோம், அவ்வளவுதான். ரைட், நம்ம படிக்கிறது இல்ல, அது இது நம்மளா சுயமா சிந்திக்கிறது. ரைட், இது பெரிய விஷயமும் இல்ல, சிம்பிள். மத்தவங்க 2 பேரும் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. நிமிடமுள் 360 பாகை சுழலும் போது மனுத்தியால முள் எத்தனை பாகை சுழலும்? சூப்பர், 3 பேர் ஆன்சர். இன்னும் 3 பேர். அதிஜன் சொல்லுங்க. 30 சார். ஆ 30 சார். 30. அன்சிதா? 30 சார். ரைட், ஓகே. ரைட், அப்போ உங்களுக்கு தெரியும் நிமிட முள், அதாவது ஒரு கடிகாரத்துல இந்த நிமிட முள் ரைட் இங்க இருக்காது. இவர் ஒரு ரவுண்ட் இப்படி ஃபுல்லா 360 பாகை சுத்தினா தான் இவர் மனுஷால முள் என்ன செய்வாரு? 30 பாகை ஒண்ணு கிட்ட வராது. இந்த 12 ஒண்ணுன்னா இவர் ஒரு ரவுண்ட் சுத்தக்குள்ள தான் 360 பாகை சுத்தக்குள்ள இவர் ஒண்ணு கிட்ட வருவாரு. இன்னொரு 360 பாகை சுத்தக்குள்ள இவர் எங்க வருவாரு? 2 கிட்ட வந்துருவாரு. அப்போ ஒவ்வொரு முறையும் இவர் 360 பாகை சுத்தக்குள்ள மனுஷியால முள் என்ன செய்வாருன்னு கேட்டா 30 பாகை சுழல்வாரு. ஓகே தானே? ரைட், அது ஓகே. அடுத்தது நிமிட முள் 180 பாகை சுழலும் போது மனுஷியால முள் எத்தனை பாகை சுழலும்? டக்குன்னு சொல்லலாமா இப்ப? வேற 15 பாகை. எத்தனை பாகை? 15 பாகை. 15 பாகை. 15 பாகை சார். 15 பாகை. வெரி குட். எல்லாம் சொல்லுங்க. நல்லா பாருங்க. அதாவது நிமிடம் 360 பாகை ஒரு ரவுண்ட் ஃபுல்லா ஒரு ரவுண்ட் சுத்தக்குள்ள தானே மனுஷால். இதை கடிகாரத்தை நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா பக்கத்துல தெரியும் உங்களுக்கு. திருப்பி இந்த வீடியோ ரெக்கார்டிங் எல்லாம் பார்க்கல வேணும்னா நீங்க என்ன செய்யலாம், அது செஞ்சுப்பாங்க கடிகாரமா வச்சு. 180 பாகை, அதாவது இங்க உள்ளது நேரா கீழே வரக்குள்ள என்னது? அரைவாசி, அரைவர்னு கூட 15 பாகை சுழல். இப்ப என்ன சொல்லுங்க, நிமிடம் 120 பாகை சுழலும் போது நிமிடமுள் 120 பாகை சுழலும் போது மனுஷியால முள் எத்தனை பாகை சுழலும்? நிமிடமுள் 120 பாகை சுழலும் போது மனுஷியால முள் எத்தனை பாகை சுழலும்? ஐந்து பாகை சார். சரி, ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க 5 பாகை. சரி, பாகம். ஒருத்தர் சொல்லியிருக்கீங்க 5 பாகை. 10 பாகை சார். இன்னொருத்தர் சொல்லியிருக்கீங்க 10 பாகை. சரி. அன்சிதா சொல்லியிருக்கீங்க 11 பாகை. 3 ஆன்சர் வருது. வேற ஆன்சர் மத்தவங்க? அஞ்சு சார். 5. 5 2 பேரு. 5 பாகை சார். 2 பாகை 3 பேரு. ரைட், பாருங்க, இது சும்மா யோசிக்கிறாங்க. இங்க பாருங்க, கொஞ்சம் பாத்துருங்க. ரைட், இங்க பாருங்க. 12 6 3 9. ரைட், 1 2 4 5 7 10 12. ரைட், அப்ப இதுல 120 பாகைன்னு சொல்றது எது? இங்க பாருங்க,
30 60 90 இந்த 120 ரைட். இங்க இந்த முள் நிமிட முள் இங்க இருக்குன்னா இந்த பாருங்க இதான் 120, இந்த கோணம் தான் 120 என்ன ரைட். இப்ப பாருங்க இது 4 மணி. இப்ப நான் வரைஞ்சிருக்கேன் வந்து 4 மணி வரைஞ்சிருக்கேன். இப்ப இவர் நீங்க சொன்னீங்க 360 பாகை சுத்தினா 360 பாகை சுழலும் போது மணித்தியாலமும் 30 பாகை சுழலும் சொல்லியிருக்கு ரைட். அடுத்து பாருங்க இந்த நிமிட முள் வந்து 180 பாகை சுழலும்னா இது 15ன்னு சொல்லியிருக்கீங்க. ஓகே நல்லா பாருங்க. அடுத்து 120 கேட்டேன். நீங்க எனக்கு சொல்லுங்க 120க்கு முன்னுக்கு சொல்லுங்க. இவர் 90 பாகை சுழலும் போது சொல்லுங்க மணித்தியாலம் எத்தனை பாகை சுழலும்? இங்க 30 இங்க 180 15 90 அளவாச்சுன்னா ரைட். அப்ப சொல்லுங்க பாப்போம் இவர் எத்தனை பாகை சுழலும்? 7.5 பாகை சார். 7.5 பாகை செல்சியஸ். 7.5 பாகை சுழலும். 5 பாகை சார். 7.5 பாகை சார். ஓகே 90 பாகை சுழலும் போதே 7.5. அதை விட கூட தான் சுழல போகுது 120 காங்க போறோம். அப்ப 5 வராது. 5 விட கேன்சல் ஆயிடு. இப்படி ஒரு விட கோட் அடிக்கிற விட கொடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு கேன்சல் பண்றதுக்கு சொல்லி கொடுத்தேன் ரைட். அது இருக்கிற 5 விட வராது. அப்ப என்னத்தான் விட கண்டுபிடிக்க போறோம் பாருங்க. இப்ப அடிக்கிறேன் 7.5 தானே ரைட். 7.5 வேணும் நமக்கு ரைட். 7.5 சரியில்லை ரைட். இங்க பாருங்க நான் 120 பாகை சுழலும் போதுன்னு கேட்டேன்னா ரைட்டா 360 பாகை சுழலும் போது 30 பாகை தான் சுழலுதுன்னா மனுஷியால போது. இப்ப இது எத்தனை பிரிக்கணும் நம்ம? 3 பிரிச்சா தானே 120 வருது. அப்ப இது 3 பிரிப்படுமா இல்லையா? அப்படி பாருங்க 3 பிரிப்படுதா இல்லையா? நல்லா பாருங்க. ஏன்னா 120 திருப்பி 120 பாருங்க 30 60 90 120 சரியா 3 பிரிவு பாருங்க. 3 பிரிவு சரியா. அதாவது இவர் 120 பாகை சுத்தினா 3 பிரிவு 120 நீங்க 10 சரி. 10 சொன்னது யாரு? அதான் சரியான ஆன்சர் ரைட். பாருங்க முதல் 120 பாகை நிமிடம் சுத்தக்குள்ள ஒரு 10 பாகை, அடுத்த 120 சுத்தக்குள்ள இன்னொரு 10 பாகை, அடுத்த 120 சுத்தக்குள்ள இன்னொரு 10 பாகை. ஓகே அடுத்த 120 சுத்தக்குள்ள இன்னொரு 10 பாகை. பாருங்க அப்ப டோட்டலா பாருங்க 360 பாகை சுத்தக்குள்ள எத்தனை பாகை சுழல போகுது? மணித்தியாலமோ 30 பாகை சுழல போகுது ரைட். அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நிமிட முள் 120 பாகை சுத்தக்குள்ள மணித்தியால முள் 10 பாகை சுழல போகுது. நல்லா பாத்துங்க ரைட். இங்கதான் விஷயமே இருக்கு ரைட். அப்ப உங்களுக்கு தெரியும். எனக்கு இப்ப சொல்லுங்க இதெல்லாம் அழிக்கிறேன். இதெல்லாம் இப்ப விலங்கி இருக்கும்னு நினைக்கிறேன் ரைட். இது வந்து விகிதம் தான். இப்ப பாருங்க சும்மா அப்படி பார்த்தாலும் 360 இன்னைக்கு ஒரு 30 தமிழ் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டாச்சு. இல்ல 120 போட்டாச்சு ஒரு பாக்ஸ். இப்ப பெட்டியில என்ன வரும் உங்களுக்கு தெரியும். இது 3 பிரிப்பட்டிருக்கு. அப்ப இது 3 தானே பிரிப்படும். அப்ப 10 இப்படி கூட செய்யலாம். அப்படி இல்லாட்டி நீங்க ஈஸியா போடுங்க. 360 பாகை சுழண்டா மணித்தியால 30 பாகை சுழல போகுது. தர 120 பாகை சுழலுக்குள்ள எவ்வளவு போகுது? இந்த டக்குன்னு சுருக்கிடலாம். இதை சுருக்கி செய்யலாம் ரைட். உங்களுக்கு எதுல ஈஸியோ அதை தேர்ந்தெடுங்க ரைட். இப்ப எனக்கு சொல்லுங்க இது ஓகே தானே பிளேஸ்? இது நீங்க ரைட். எனக்கு இப்ப சொல்லுங்க இது தேவைப்படும் முக்கியமான கணக்கு. நல்லா பாத்துங்க. நிமிடமுள் 60 பாகை சுழலும் போது நிமிடமுள் 60 பாகை சுழலும் போது மணித்தியாலமுள் எத்தனை பாகை சுழலும்? 5 பாகை சார். 5 பாகை சார். 5 பாகை சார். ஓகே ரைட் வெரி குட். இல்ல சார் அப்ப விளங்கிடுச்சு உங்களுக்கு ரைட். இப்ப பிரச்சனையே இல்லை. இப்ப எனக்கு சொல்லுங்க இது எல்லாத்தையும் நீங்க வச்சுக்கணும். இது எல்லாம் தேவைப்படும் உங்களுக்கு. என்னது நான் முதல்ல கேட்டே 3 மணி 9 மணி அதெல்லாம் லேசு கணக்கா செங்கோணம் இருக்கு. 1 மணி கணக்கா கோருங்கோணம் கணக்கா இருக்கு ஒரே இடத்துல ரைட். இப்ப நடுவல்ல வரக்குள்ளதான் நீங்க பாக்கணும். எனக்கு சொல்லுங்க மணி இப்பொழுது 7:20 வைக்கும். மணி இப்பொழுது 7:20 ரைட்.
எனக்கு சொல்லுங்க பாப்பா, அதுக்கு இடையில உள்ள கூர்மோணம் எத்தனை பாகை? அதுக்கு இடையில உள்ள கூர்மோணம் எத்தனை பாகைன்னு சொல்லுங்க பாபு. ஹலோ, சொல்லுங்க. தொண்ணூறு பாகை சார். சரி சரி. அழகா வரையணும். 90 நாள் சொல்லிருக்கீங்க. 100 பாகை சார். எத்தனை பாகை? 100 பாகை. 100 பாகை ஒரு ஆள் சொல்லிருக்கீங்க. 100 பாகை. கடைசியா சொன்னது பேர் என்ன? 90 பாகை சார். 100 பாகை. 100 பாகை 2 பேரு. இப்ப நான் டைமை தந்துட்டு என்ன செய்யறேன்? கோணத்தை கேட்கிறேன். இதே கோணத்தை தந்துட்டு டைமை கேட்பாங்க. ஹாஃப் பேப்பர்ல நிறைய கேட்டிருக்காங்க. கிரேட் 5க்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, டைமை தந்துட்டு கோணத்தை கேட்கறதுக்கான வாய்ப்புகள் வரும். கிரேட் 6க்கு என்ன செய்வாங்க? இதுல 2 வகுப்புமே இருக்கு. உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, கோணத்தை தந்துட்டு அதனுடைய டைமை கேட்பாங்க. ரைட், அதனால மிகவும் அவதானமா செய்யணும். தொண்ணூறு பாகை. ரைட், எத்தனை பாகை? வரைவோம். ரைட், இது வரைஞ்சு அதாவது பாருங்க. 12 6 3 1 1 2 4 5 7 8 ரைட். 7 20 பாருங்க, 7 20. அப்ப 7 20னா உங்களுக்கு தெரியும், நிமிடமுள் வந்து ஒரு கோட்ல போட்டு நிமிடமுள் வந்து 20ங்குள்ள 4 கிட்ட இருக்கு. இது உங்களுக்கு தெரியும்.
அதுக்கப்புறம் மனுத்தியால முள் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீங்க நினைக்கிற மாதிரி டக்குன்னு சொல்லிடுவீங்க 7 கிட்ட இருக்கும் அப்படின்னு. ஆனா 7 கிட்ட இருக்காது. ரைட்டா? 7 கிட்ட இருக்குமா? என்ன செய்யும்? 7 தாண்டி கொஞ்சம் தள்ளிடும். ரைட்? இது 7 கிட்ட இருக்காது. 7 தாண்டி கொஞ்சம் என்ன செய்யும்? ரைட், தள்ளி போயிடும். ரைட்? சிம்பிளான விஷயம் தான், நல்லா பாருங்க. ரைட்? 7 தாண்டி கொஞ்சம் தள்ளி போயிடுவார். ரைட்? இப்ப கோணத்தை அளந்து பார்ப்போம். ரைட், இங்க பாருங்க. இப்ப இந்த இதுல உள்ள கூர்மோணத்தை கண்டுபிடிக்கும். கூர்மோணத்தை கண்டுபிடிச்சாதான் வந்து மத்த பின்னலை கோணத்தை கண்டுபிடிங்களே. ரைட், கூர்மோணத்தை கண்டுபிடிக்கும். இது 7க்கு நேரா ஒரு கோடு போடுவோம். 7க்கு நேரா கோடு போடுவோம். ரைட்? இப்போ உங்களுக்கு தெரியும், இந்த இப்படி பிரிக்க 5க்கு நேரா கோடு போடுறேன், 6க்கு நேரா கோடு போடுறேன். உங்களுக்கு தெரியும் என்னன்னா, இந்த இடைவெளி 30 பாகம்னு தெரியும். இதானே முதல்ல இருந்து படிச்சோம். ரைட்? இந்த இடைவெளி 30 தெரியும். ரைட்? இந்த இடைவெளியும் 30 தெரியும். அதனாலதான் 90 சொல்லியிருக்கீங்க. ரைட்? ஆனா இதையும் தாண்டி என்ன நடக்குதுன்னு கேட்டா, 7க்கு அப்புறம் இந்த மனுத்தியால முள் என்ன செஞ்சிருக்குன்னு கேட்டா, கொஞ்ச தூரம் நகர்ந்து போயிருக்கு. ரைட்? பாத்தீங்க தானே? 7க்கு அப்புறம் என்ன நடந்திருக்கு? கொஞ்ச தூரம் நகர்ந்து என்ன செஞ்சிருக்கு? போயிருக்கு. அந்த மனுத்தியால முள். அது எவ்வளவு தூரம் நகர்ந்து போயிருக்குங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, 12 கிட்ட இருந்து இந்த 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 நிமிட முள் வந்து 12 கிட்ட இருந்து எத்தனை பாகை வந்திருக்கு பாருங்க. எத்தனை பாகை வந்திருக்கு உங்களுக்கு தெரியும். இது எத்தனை பாகை பாருங்க. 90, 30 எத்தனை பாகை? 120 பாகை வந்திருக்கு. நல்லா பார்த்து நல்லா விளைக்கணும். அதாவது உங்களுக்கு தெரியும் 360 பாகை சுழலும் போது நிமிட முள், மணித்தியால முள் 30 பாகை சுழலும். இது 120 பாகை சுழலும் போது எத்தனை பாகை சுழலும்? 10 பாகை சுழலும். விளங்குதா? எது? மணித்தியால முள் 10 பாகை சுழலும். இது 120 பாகை சுற்று இருக்கு பாருங்க. இந்த நிமிட முள் வந்து 120 பாகை சுழல்றது சுழல்றதுக்குள்ள மணித்தியால முள் வந்து என்ன நடக்கும்? 10 பாகை என்ன நடக்கும்? சுழலும். ஆகவே 7, 20 இடையில உள்ள கோணம் என்னவா இருக்கும் அப்படின்னா, இங்க 30, 30, 30, 90, இது 90, அதோட ஒரு 10 பாகை கூடுதலா இருக்கும். ஏன்னா இது 120 இன்னொரு 10 போகும் இல்லையா? அடுத்த 120 இன்னொரு 10 போகும், அடுத்த 120 இன்னொரு 10 போகும், அவ மொத்தம் 30 போகும். அப்ப இங்க 120 இன்னொரு 10 எக்ஸ்ட்ரா இருக்கு. அவை 90 விட 10 கூட்டினா 100 பாகை. அவை 7, 20 டைம் வந்து 100 பாகை. அவை 100 சொல்லுறது 2 பேர் சொல்லியிருக்கீங்க. ஆன்சர் ரைட். வெரி குட். ஓகே பிள்ளைங்க, இல்லைங்க உங்க வந்து என்ன செய்யணும்னு கேட்டா, நான் ரெக்கார்டிங் அனுப்புவேன், நாளைக்கு வாக்குல தான் அனுப்புவேன். ரைட், அந்த ரெக்கார்டிங் என்ன பார்த்து முதல்ல செய்யணும். ரைட், நீங்க இங்கிருந்து தொடர்ச்சியா விளங்குனா ரைட், ஓகே, பிரச்சனை இல்லை. ரைட், இது இங்கிருந்து பார்த்துக்கோங்க. இன்னொரு கரெக்டாக ரெக்கார்டிங் ரைட்டா பிள்ளைங்க. இதுல டவுட் இருக்கான்னு இதுல எது டவுட் இருக்கா? இப்ப நான் அடுத்து எந்த டைம் சொன்னாலும் என்ன நடக்கணும்? நீங்க அடுத்து எந்த டைம் சொன்னாலும் அதுல உள்ள என்ன செய்யணும்? கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அவ டவுட் இல்லை என்ன? பிரச்சனை. ஏன்னா இதுல ஸ்காலர்ஷிப் முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்ப உங்களுக்கு இது ஒரு ஸ்காலர்ஷிப் அதை விட இதை விட பெரிய பெரிய ஐக்கோலா இருக்கனால இது உங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு காலம் தேவைப்படும், நல்லா வளைஞ்சு அழகா செய்யணும். எனக்கு சொல்லுங்க. 8, 10 8, 10 டைம் 8, 10 8, 10 8, 10க்கு இடையில உள்ள கூர்மோணம் யாரு? பின்வலை கோணத்தை பத்தி உங்களுக்கு தெரியும். இனி அதை பத்தி உங்களுக்கு கணக்கு இல்ல. 8, 10க்கு இடையில உள்ள கூர்மோணம் யாரு? இங்க பாப்போம்.
185 பாகை சார். பண்ணிருக்கேன் 155 பாகை. 185 பாகை சார். 185 பாகை. பாப்போம். ஒரு மணத்தை தானே சொல்றீங்க? ஒரு மணி வராது. 185 பாகை சார். 185. 185 பாகை சார். 185. பாப்போம். 185 பாகை சார். 108. 185. நிறைய பேர் 185 பாகை சார். நான் கூர்மணத்தை தான் கேட்டேன், நல்லா யோசிக்கணும். சரி பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு கோணம் கண்டுபிடிப்பீங்க தானே? சரி பார்ப்போம். 8 10 8 10 நான் வரையில 12 1 2 3 175 சார். 175. Right. 8 10. Right. அப்ப 8 10னா நிமிடம் இருப்பாரு 2 கிட்ட இருப்பாரு. அதாவது எத்தனை பாகை சுழன்று இருப்பாரு? நிமிடம் 60 பாகை சுழன்று இருப்பாரு. ரைட். அப்ப 8 மணில வச்சு என்ன செய்வாரு? 8 மணில எழுத்துக்குள்ள நிமிடம் இங்க இருந்திருப்பாருன்னா 8 மணி அப்படிதான் இருந்திருப்பாரு. 8 மணி 8 12 8 மணிக்கு சரியா இப்படிதான் இருந்திருப்பாரு. ரைட். 8 கிட்ட இருந்திருப்பாரு 8 மணி. ரைட். 8 10 ஆகும்போது இந்த 8ல இருந்து கொஞ்சம் தூரம் என்ன செய்வாரு? மத்தியானம் பெருசா இல்ல, இந்த ஒரு அளவு என்ன செய்வாரு? கூடியிருப்பாரு. ரைட்டா? இவ்வளவு தூரம் இந்த இடத்த வரைஞ்சிருக்கேன் பாருங்க. நிலந்த என்னன்னு தெரியல. ரைட். கொஞ்சம் தூரம் விலகி இருப்பாரு. எவ்வளவு தூரம் விலகி இருப்பாரு அதை மட்டும் கண்டுபிடிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் 120 பாகை போகக்குள்ள முதலே சொன்னோம். 120 பாகை போகக்குள்ள 10 பாகைனா 60 பாகை சுழலுக்குள்ள 5 பாகை சுழல் இருப்பாரு. அப்ப இந்த கோணம் 5 பாகை. இந்த கோணம் எவ்வளவு? 5 பாகை. ரைட். இப்ப பாருங்க எத்தனை இருக்குன்னு பார்ப்போம். 30 60 90 120 150 180. ரைட். அப்ப இந்த கோணம் நீ சொன்ன சரி அளவு 185 பாகை இந்த கோணம். ரைட். ரைட். இது ஓகே. 185 சரியா சொன்னீங்க. 75 சொன்னவங்க கொஞ்சம் நல்லா பாருங்க. ரைட். நிறைய பேர் 185 சொல்லிருக்கீங்க. ஓகே. ரைட். ஆனா கூறுகோணம்னு கேட்டா அது வராது. இதுதான் கூறுகோணம். கூறுகோணம் சொல்லி அதுல உள்ள சின்ன கோணம். ரைட்டா? சின்ன கோணம் கூறுகோணம் இல்ல. ரைட். சாரி. கூறுகோணம் இல்ல, இந்த சின்ன கோணம். ரைட். இன்னைக்கு கூறுகோணம் இல்ல, பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு கோணம். இந்த கோணம் சொல்லியிருக்கீங்க. ரைட். ஓகே. 185. இந்த கோணம் கேட்டா 360ல இருந்து 185 என்ன செய்யும்? ஓகே. ரைட். எல்லா சந்தர்ப்பமும் கூறுகோணமா இருக்காது, சின்ன கோணம். ரைட். கூறுகோணமா இருக்கும், விரிகோணமா இருக்கும், சேஞ்ச் ஆயிட்டா இருக்கும். ரைட். அப்ப 180 சொல்லிட்டீங்க. ஓகே. ரைட். இந்த கோணம் அளவு. ரைட் பிளேஸ். இதுல எது சிக்கல் இருக்கான்னு சொல்லுங்க பாப்போம். இதுல ஏதாச்சும் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா பாருங்க. இதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை இருக்கா? இல்ல இல்லே. இப்ப அடுத்து நீங்க எந்த டைம் கொடுத்தாலும் அதுல உள்ள கோணத்தை கண்டுபிடிக்கலாம் தானே? ரைட். அதுல உள்ள எந்த கோணம் இங்கிட்டு இந்த கோணத்தை எப்படி வர கோணத்தையே கண்டுபிடிச்சிருக்கோம். ரைட். உங்களுக்கு கணக்குல பழத்தை இந்த கோணத்தை கேட்டாங்கன்னா அதுல கொஞ்சம் நிதானமா இருக்கு செய்யும். ரைட். இந்த கோணத்தை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் செய்யும். மாத்தி கண்டுபிடிச்சிடாங்க. ரைட். அப்ப அதை கொஞ்சம் பார்த்துருங்க. ரைட். அடுத்த டைம் ஒன்று தரப்பில்லை உங்களுக்கு. ரைட். கண்டுபிடிங்க. 9:30 9:30
Right? சார் குறுங்கோணம் 105 பாகை சார். நூற்றி ஐந்து பாகை சார் 105 பாகை சார். சார் 105 பாகை. Right, okay, very good. Answer சொல்லிருக்கீங்க. என்ன சொன்னீங்க? Right? 105 பாகை சார். 105 பாகை சார். Right, 105 பாகை. ஓகே, பாப்போம். எவ்வளவு மணினா 9:30 ரைட். 12 6 9 30. 30க்குள்ள நிமிடம் ஒரு அரைவாசி 180 பாகைக்குள்ள இருப்பேன்னா ரைட். ஆகவே 9 கிட்ட இருந்தது ரைட். அரைவாசி போவார் இதுதானே ரைட். அரைவாசி போவார். ஆகவே அரைவாசி இது 12 கிட்ட இருந்து 180 பாகை சுழண்டு வரக்குள்ள 360 பாகை சுழண்டா உங்களுக்கு தெரியும் டக்குன்னு 30 பாகை 180 சொல்லக்குள்ள இது 15 பாகை எனக்கு 90 அது 90 15 105 பாகை. இப்ப ஈஸியா இப்ப எல்லா கோணமும் கண்டுபிடிக்கலாம்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? எந்த ஒரு டைமும் என்ன செய்யலாம் ரைட் நீங்க கண்டுபிடிக்கலாம். ரைட். இன்னொன்று தரேன். நாலு 40 4 மணி 40 நிமிடம். 4 மணி 40 நிமிடம். நூறு பாகை சார். Alaikum warahmatullahi wabarakatuh. Business minister நம்மளோட காசு அனுப்பி விட்டேன் போன வீக் கிடைச்சிச்சா? ஃப்ரைடே அனுப்பி விட்டேன். ம்? 100 பாகை சார்.
சார் 100 பகை சார். 220 பகை சார். 220 பாகை 100 பாகை 220 பாகை 100 பாகை 220 பாகை வரைங்க. சார் 220 பகை சார். 220 பாகை 220. Right, 220 பார்ப்போம். பாருங்களே 4 மணினா 12 6 9 எல்லாம் வரையணும் இல்ல. ரைட் 4:40 முதல் 40னா 8 கிட்ட. ரைட் ரைட் அப்ப இங்க உள்ளது எத்தனை பாகை? 240 பாகை சுழலுதுன்னா 240 பாகை என்ன செய்து சுழலுது. ரைட் பாருங்க 3ஆ பிரிக்கிறோம். ரைட் இன்னைக்கு பாருங்க 120 120 120 ரைட் 200 பாகை சுழலுக்குள்ள ரைட் 4 மணில இருந்து ரைட்டா 4 மணிக்கு தானே இருக்க போகுது. அதாவது 12 கிட்ட இருந்துச்சுன்னா 4 மணி எப்படி இருக்க போகுது? 12 இங்க 4 ரைட் எத்தனை இப்படித்தானே இருக்க போகுது. ரைட் சரியா இந்த அளவு இருக்கு. இப்ப என்ன நடக்குதுன்னு கேட்டா இந்த இவர் வந்து 220 பாகை வரக்குள்ள இவர் சுழல்வாரு. எவ்வளவு சுழல்வாரு? நல்லா பாருங்க எவ்வளவு சுழல்வாரு? 20 பாகை சுழல்வாரு. ரைட்டா நமக்கு தெரியும் தானே 120 பாகை சுழல கூட 10 பாகை தான் இது மனுஷியால 10 பாகை தான் இங்க வரும் தெரியும் நமக்கு. அப்ப இங்க 220 பாகை சுழலுக்குள்ள 20 பாகை இங்கிட்டு வருவாரு. இதே பக்கம் வருவாரு. ரைட் இங்க பாருங்க இங்க மனுஷால இங்க வந்துருவாரு. நல்லா பாருங்க ரைட் இங்க வந்துருவாரு. இப்ப இது 20னா அப்ப இன்னைக்கு இருக்கிறது வந்து 5க்கு 10 தான். இன்னைக்கு ஒரு சின்ன அளவு 10 பாகை தான் இருக்கும். ஏன்னா இந்த பக்கமா வந்துருச்சு. இப்ப இன்னைக்குள்ள போனோம். இன்னைக்கு 5 கிட்ட இருந்து 6 30 இங்க ஒரு 30 நான் இன்னைக்கு ஒரு 90 இருக்கு 30 இன்னைக்கு ஒரு 30 பாகை இங்க ஒரு 30 பாகை. ரைட் அப்ப இன்னைக்கு பாருங்க 5 கிட்ட வரப்போகுது. ரைட் 30 60 90 இன்னைக்கு ஒரு 10 பாகை இருக்கு. எத்தனை பாகை? இப்ப 100 பாகை. இது ரெண்டுக்கும் வலஞ்சுழி கோணம்னு எடுங்களேன். முடிஞ்சுட்டாங்க. வலஞ்சுழி கோணம் வலஞ்சுழி கோணம். ரைட் வலஞ்சுழி கோணத்தையே கண்டுபிடிப்போம். ரைட்டா ரைட் வலஞ்சுழி கோணம் சின்ன கோணம் அப்படின்னு இல்லாம ரைட் வலஞ்சுழி கோணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா பொதுவா ஒரு வார்த்தை தானே. ரைட் அப்ப வலஞ்சுழி கோணம் எத்தனை பாகை? 100 பாகை. ரைட் பாருங்க 100 பாகைன்னா அங்கிட்டு உள்ள கோணம் வந்து 300 எத்தனை 260 என்ன? ரைட் அப்ப இது 100 சரியான ஆறு. 220 எப்படி வந்துச்சுன்னு தெரியல. எனக்கு வந்து சொல்லுங்க 220 இந்த பக்கம் போட்டீங்களா? அப்படியா இருக்கும் இல்லையா? ரைட் இதுல எதுவும் பிரச்சனை இருக்கா? இப்ப விளங்கிச்சான்னு சொல்லுங்க. இப்ப இந்த கோணம் கொஞ்சம் கொடுக்குது இந்த பக்கம் வரக்கூட. நல்லா பாருங்க எந்த டைம் கொடுத்தாலும் கோணத்தை கண்டுபிடிக்க தெரியணும். ரைட் இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ரைட் பெரிய வேலை தான். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஞாபகத்துல வச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் நீங்க ரைட் இனி பிரச்சனையே இல்லை. ரைட் இப்ப நான் கோணத்தை சொல்றேன். ரைட் நீங்க டைமை கண்டுபிடிங்க. ரைட் கோணத்தை மட்டும் நான் சொல்றேன். என்ன கோணத்துல இருக்க போகுது? 2 முட்களுக்கு இடையிலான கோணத்தை நான் சொல்றேன். ரைட் நீங்க என்ன செய்யுங்க? டைமை கண்டுபிடிங்க.
இப்படி ஒரு கோடு போட்டது ரைட் நிமிடம் சரியா ரெண்டு கோடு போடுறே கொஞ்சம் கட்டையா அது மனசிலம்பு அவன் தெரியும் தானே ஒரு சில எல்லாம் அப்படித்தானே இருக்கு இந்த கோடுல நிறையவே கோடு போட்டிருக்கேன் எத்தனை பாகை போடுறேன் நான் 150 பாகை இது என்ன டைம் இந்த டைம் என்ன சார் 5 மணி 5 மணி டிரான்ஸ்பர் பாப்பது சரின்ட்டு சார் 5 மணி 5 மணி சார் 5 மணி சார் வேற மத்தவங்க 150 பாகை எத்தனை மணி 5 மணி 5 மணி 12 கிட்ட தானே இருக்கேன்னா ரைட் அப்ப ஓகே ரைட் உங்களுக்கு தெரியும் இங்க 3 ரைட் இங்க 3 90 ரைட் ஓகே அப்ப இன்னைக்கு 4 இன்னைக்கு 5 இருந்தா தான் இன்னைக்கு 60 இருக்கணும் 30 இப்படி பிரிப்பீங்க ரைட் ஆகவே 5 மணி அனுப்பிச்சிங்க ஓகே வெரி குட் ரைட் இப்பதான் 17 6 2 கிளாஸ்ல 6 ரைட் அப்போ 195 பாகு அது வராது கொஞ்சம் போய் இருநூத்தி 10 பாகு 210 சார் 8 மணி சார் 8 மணி சார் 8 மணி சொல்லிருக்கீங்க 8 மணி சார் ஓகே 8 மணி சார் ரைட் ரைட் ஓகே அப்ப இதை உங்களுக்கு சொல்லி தரேன் 8 மணி இப்ப சில இது சம்பந்தமான கொஞ்சம் பாசத்தை நமக்கு பார்ப்போம் ரைட் அப்ப என்ன செய்யணும்னா முதல்ல நீங்க என்ன செய்யணும்னா அந்த கணக்கில் அனுப்புறேன் ரைட் உங்க குரூப்ல போடுறேன் இப்ப அனுப்புறேன் 7 மணி சார் 7 மணி சார் 7 மணி நான் பாக்குறியா ரைட் பாருங்க நேரா வருது நேரா 7 மணி சார் 180னா நீங்க 30 7 மணி என்ன பிள்ளை இந்த கோணத்தை வச்சு நான் போட்டதை பத்தி 6 மணிக்கு தானே 180 பாகையா இருக்க போகுது அப்படித்தானே ரைட் அப்ப இன்னொரு 30 பாகை வருதுன்னா 7 மணி தான் சரியான 8 மணி கிடையாது ஓகே ரைட் அப்போ உங்களுக்கு நான் அனுப்புறேன் பேப்பர் அனுப்புறேன் ரைட் இப்ப தொடர்ச்சியா செய்யுங்க ரைட் மிச்சம் உள்ள டைமுக்கு அதை செஞ்சுட்டு
அதுக்கப்புறம் படிங்க. ரைட், ஓகே, தேங்க்யூ. அடுத்த கிளாஸ் ஜாயின் பண்ணுங்க. அடுத்து உங்களுக்கு கிளாஸ் இருக்கு. எப்போ டைம் என்ன? புதனா? ரைட். ஆமாம், புதன் சனி தானேண்ணா? ரைட். அந்த டைம் புதன்கிழமை கிளாஸ் நடக்கும். மற்ற கிளாஸ் செய்யக்குள்ள கொஞ்சம் கடினமாக இருக்கக்குள்ள நீங்கள் முடிஞ்சால் என்ன செய்யுங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணி பாருங்க. ரைட், தேங்க்யூ வெரி மச்.